ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரஞ்சி கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க. நல்லா வெஜிடபிள் குருமா எப்படி டேஸ்ட்டாக பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ வெஜிடபிள் குருமா பண்ணுறதுக்காக மிக்ஸி ஜாரில் ஒரு கை அளவுக்கு தேங்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கை அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 3 துண்டு இஞ்சி, ஒரு 5-6 வெள்ளைப்பூண்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா தோல் நீக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நீங்கள் நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நல்லாவே அரைச்சிருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்கள் நல்லா அரைக்கணும். இப்போ வெஜ் குருமா பண்ணுறதுக்காக நான் ஒரு பேனில் நல்லா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். இந்த எண்ணெய் நல்லா காயட்டும். இந்த எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான இது சேர்த்துடலாம். பட்டை, அதுக்கப்புறம் 3 கிராம்பு சேர்த்துக்கலாம், ஒரு அன்னாச்சி பூ. இப்போ இது கூட நீங்கள் என்ன சேர்க்கணும் அப்படின்னா, லைட்டாக ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நீளமாக இருக்கணும் கட் பண்ணது. அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை லைட்டாக நீங்கள் வதக்கி விட்டுருங்க. அப்புறம் 3 பச்சை மிளகாய், காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் 3 பச்சை மிளகாய் இப்போதைக்கு சேர்த்துருக்கேன் வதக்கறக்காக. பாருங்கள், 3 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா நம்ம இந்த மாதிரி ஒரு ப்ரௌனிஷ் கலர் வர அளவுக்கு நல்லா நீங்கள் வதக்கி விடலாம். பாருங்கள், ரொம்ப ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை. லைட் கண்ணாடி பதத்தில் கூட நீங்கள் இதில் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கினா போதும், அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் வெஜ் குருமா பண்ணுறதுக்காக நான் தக்காளி பழம் எடுத்திருக்கேன். இந்த தக்காளி பழம், ஒரு தக்காளி பழத்தை நீங்கள் அப்படியே சேர்த்திங்க அப்படின்னா நல்லா அந்த புளிப்பு தன்மை அப்படியே இருக்கும். நான் பெரிய தக்காளி பழம் சேர்த்துருக்கேன். ஒருவேளை நீங்கள் மீடியம் சைஸ் தக்காளி பழம்னா 2 கூட சேர்த்துக்கலாம். பாருங்க, இந்த தக்காளி பழம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நான் வெஜ் குருமா பண்ணுறதுக்கு நல்லா ஒரு 10 பீன்ஸ் பக்கம் எடுத்திருக்கேன். இந்த 10 பீன்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் கட் பண்ணி நீளமாக கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் 2 கேரட்டை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு உருளைக்கிழங்கு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வதக்கி விடலாம். பாருங்கள், இந்த வெஜிடபிள்ஸ் நல்லா வதங்கி வரணும். இந்த மசாலாவோட இந்த தக்காளி இருக்கல பார்த்தீங்களா, அதோட கொஞ்சம் பிடிச்ச மாதிரி வந்துச்சு அப்படின்னாலே போதும். பாருங்கள், இந்த தக்காளியோடு நல்லா சேர்ந்து வரும்போது இப்போ இந்த இதை நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம், இல்லைன்னா லைட்டாக அடி பிடிச்சிட்ருக்கோம். அதனால நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ நீங்கள் அரைச்சி வச்சுருக்கீங்கள மசாலா, அந்த மசாலாவை இதில் சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குங்க. இது நல்லா வேகிற அளவுக்கு. பாருங்கள், தண்ணி நிறைய சேர்த்துக்கலாம். அப்போ தான் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வெந்து நமக்கு சூப்பராக கிடைக்கும். இந்த மாதிரி வேக வைக்கும்போது 2 பச்சை மிளகாய் எக்ஸ்ட்ரா சேர்த்தோம் அப்படின்னா அந்த பச்சை மிளகாயோட ஃப்ளேவர் அப்படியே இந்த தண்ணியில் பட்டு நல்லா டேஸ்ட்டை கொடுக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்குங்க. அப்புறம் உப்பு கொஞ்சம். இப்போ இதெல்லாம் நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். எப்போவுமே இந்த லாஸ்ட் ஸ்டேஜில் 2 பச்சை மிளகாய் போட்டிங்க அப்படின்னா அதோட ஃப்ளேவர் அப்படியே நமக்கு கிடைக்கும். அதனால தான் நான் லாஸ்ட்டில் அப்படியே வதக்காமல் பச்சை மிளகாயை அப்படியே இந்த தண்ணியில் சேர்த்துட்டேன். இப்போ இதை நீங்கள் நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள், ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், இது ரெண்டையும் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவு சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் நான் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கேன். நான் ஆல்ரெடி 5 பச்சை மிளகாய் நம்ம சேர்த்துருக்கோம். அதனால் நான் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா நீங்கள் கொதிக்க விடணும். நல்லா கொதிக்க விட்டு இந்த காய்கறி வெந்து வர்ற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா வெஜ் குருமா சூப்பராக ரெடி ஆயிரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் வெஜ் குருமா.